ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேவி டான்ஸ். என்னோட சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். என்னது தானே கேட்குறீங்க? ஃப்ரூட்ஸை வச்சு சூப்பரான ஜெல்லி செய்ய போகிறோம். அதுவும் வீட்லேயே ஹெல்த்தியாக. அதுவும் இல்லாமல் கெமிக்கல்ஸ், ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் சூப்பராக வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸ் எடுத்து இந்த கப்பில் போட போகிறோம். எடுக்கலாமா? இந்த ஆரஞ்சு நாங்கள் எடுத்துடலாம். ஒன்று ஒன்று பொடியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. குழந்தைங்களாம் எப்பவும் கத்தியாக யூஸே பண்ணக்கூடாது. அதனால் நான் அங்கே வச்சிடுறேன். இது போட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க யாருமே கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் இந்த மாதிரி தான் கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிறாங்க. அதான் சின்ன குழந்தைங்க யாரும் கத்தி எடுக்காதீங்க. லாஸ்ட் ஒன்று மட்டும்தான் பண்ண போகிறோம். சூப்பராக நமக்கு டேஸ்டியாக ஆரஞ்சு ஜூஸ் கிடைச்சிடுச்சு. இப்போ வந்து அம்மாட்ட சொல்லி நம்ம பொமங்கிரானேட்டை கட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், அம்மா சூப்பராக கட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஃப்ளவர்ஸ் மாதிரி சூப்பராக அழகாக கட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து உரிச்சிடலாமா? வாங்க. பொமங்கிரானேட்டை உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜூஸ் போட்டுடலாமா? ஜூஸ் ரெடி ஆச்சு. பார்க்கும் போது குடிக்கணும் போல இருக்கு. ஆனால் என்ன, உங்களுக்காக ஜெல்லி செய்யணும்ல. ஆரஞ்சு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு, பொமங்கிரானேட் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க, ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம போய் ஜெல்லியை ரெடி பண்ணலாம். பொமங்கிரானேட் ஜூஸை ஊற்றிக்கலாம். நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சுகர், ரெண்டு. இப்போ நம்ம அகர ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போட்டுனா உங்களுக்கு போதும். போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆயிட்டு இருக்குது. இது இப்போ பாயில் ஆயிடுச்சு, நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த கப்பில் ஊற்றலாம். இந்த கப்பு அழகா டிசைனில் இருக்கு. நம்ம இதை ஊற்றிட்டு பார்க்கலாம் இதே டிசைனில் வருதான்னு. இப்போ நம்ம ஆரஞ்சு நீர் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, ஆரஞ்சு ஊற்றிருக்கு. சர்க்கரை வந்து ரெடியாக இருக்கு. நம்ம 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுக்கலாம். 1 2 எடுத்து வச்சிடலாம். அகர போட்டுக்கலாம். இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். யார் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது இது ரெண்டும் ஃப்ரிட்ஜில் இருக்க ரெடி ஆயிடுச்சு. 1 hour கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னை மாதிரி உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு ஆரம்பத்தில் வாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். 1 hour கழிச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து ஜெல்லி எடுத்துருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. இப்போ சாப்பிடலாமா? செம்மையா இருக்கு. எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜெல்லி சாப்பிட போகிறோம். இப்போ உங்களுக்கு இதில் என்ன ஃப்ளேவர் பிடிச்சிக்கோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மேபி டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. தேங்க்யூ.